சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை குறித்த தொகுப்பு அண்மையில் புதிய தலைமுறையில் ஒளிபரப்பான நிலையில் முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளை கடந்தும் வரலாற்று பொக்கிஷமாக, கட்டடக்கலைக்கு சான்றாக, யுனெஸ்கோவின் புராதன சின்னமாக விளங்கி வருகிறது பிரகதீஸ்வரர் கோவில். சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தனது தலைநகராக அமைத்து அதன் மையத்தில் இந்த கோயிலை கட்டினார். தனது படைகளை கங்கை வரை அனுப்பி அப்பகுதி மன்னர்களை வென்று கங்கை நீரை எடுத்து வந்து அபிஷேகம் செய்து இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தினார் என்பது வரலாறு. தனது ஆயுட்காலத்தில் 65 ஆண்டுகளை போர்க்களத்திலேயே செலவிட்டு 35 நாடுகளை வென்று இந்திய துணை கண்டத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் மாமன்னர் ராஜேந்திர சோழன் மட்டுமே. ஆறாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள நாட்டை 10,000 போர்க்கப்பலுடன் சென்று ராஜேந்திர சோழன் வெற்றி பெற்றார் என்பதும், மிகப்பெரிய கடற்படையை முதன்முதலில் உருவாக்கியவர் அவர்தான் என்பதும் வரலாற்று ஏடுகளில் உள்ளன. தற்போதைய இந்தோனேஷியா, மலேசியா, சீனா, கம்போடியா, இலங்கை போன்ற நாடுகளை கப்பல் படையால் வென்றெடுத்த மாவீரன். இப்படி பல பெருமைகளை கொண்ட ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் ஆடி திருவாதிரை தினத்தன்று அப்பகுதி மக்களால் விமர்சையாக கொண்டாடப்படும். இதனை அரசு விழாவாக எடுக்க மக்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை சில நாட்களுக்கு முன் புதிய தலைமுறை விரிவாக பதிவு செய்தது. இந்நிலையில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை சார்பில் அரசு விழாவாக கொண்டாட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனால் வரலாற்று ஆய்வாளர்கள் பூரிப்படைந்துள்ளனர். தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும், அந்த முன்னெடுப்பை மேற்கொண்ட தொல்லியல் துறை அமைச்சர் மாண்புமிகு தென்னரசு அவர்களுக்கும், அரியலூர் மாவட்ட அமைச்சராக இருக்கின்ற மிக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும், கங்கை கொண்ட மேம்பாட்டு குழும சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த தருணத்தில் அந்த மாமன்னனுடைய நினைவாக ஜெயங்கொண்டத்தில் இருக்கின்ற அரசு கலைக்கல்லூரிக்கு ராஜேந்திர சோழன் பெயரை சூட்டுவதுமாறும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். தஞ்சை பெரிய கோவில் சதய விழாவைப் போல கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை விழாவை வெகு விமர்சையாக நடத்த முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்வார் என்று தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மாமன்னனுடைய பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பலரும் கோரி வந்த நிலையில், அந்த பகுதி மக்கள் அவர்களாக அதை விழாவாக விமர்சையாக கொண்டாடி வந்த நிலையில், அரசே முன்வந்து இன்றைக்கு அரசு விழாவாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலே அறிவிக்கப்பட்டிருப்பது மாபெரும் வரவேற்புக்குரிய ஒரு செய்தியாகும். தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழனின் வரலாறும் வீரமும் இனி பல தலைமுறைகள் கடந்து பார்ப்போற்றும் வகையில் இருக்கும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin.